finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்தியா vs இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச் டே 2 செகண்ட் செஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த செஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு நிறைய டிராமா தாங்க நடந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் நடந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்னே சொல்லலாம். டு பி வெரி ஆனஸ்ட், நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், ஓகே ரோஹித் அண்ட் கில் கண்டினியூ பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் செஷன் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. த வே கில் வந்து ஆண்டர்சன் அட்டாக் பண்ணது வேற லெவல்ல இருந்துச்சு. பட் சடனா ஒருத்தர் வந்தாருங்க, அதாவது இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் போலிங் போட வந்தாரு. பென் ஸ்டோக்ஸ் எவ்வளோ நாள் கழிச்சு போலிங் போடுறாரு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸ்டோக்ஸ் போலிங் போட போறாருன்னு சொல்லிட்டு வந்தோடனே முதல் பால்ல விக்கெட் எடுத்தாரு ரோஹித் சர்மா. அது அந்த ரிவர்ஸ் ஃபேக்டர் இருந்துச்சு பிச்சில், சரியான பால், அன்பிளேயபிள் பால். அது அப்படியே மிடில் ஸ்டெப்ல குத்தி அப்படி டக்குனு ரிவர்ஸ் ஆச்சு. ரோஹித் சர்மானால அந்த பால்ல ஒண்ணுமே பண்ண முடியல. அண்ட் போல்ட் ஆனோடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுன்னா, சடனா வந்து ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்துட்டாருன்னு இங்கிலாந்து பிளேஸே வாயை பொத்திக்கிட்டாங்க. அவங்களாலே அதை என்ன சொல்றது நம்ப முடியல. அந்த பக்கம் பிரெண்டன் மெக்கலமும் வந்து பாத்தீங்கன்னா லைக் அவரும் மாதிரி ஸ்டன் ஆகி வாயை பொத்திக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்டோக்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அடப்போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தாரு விக்கெட் எடுத்தாலும். பட் மற்றவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அந்த மூமெண்ட்டை. ஈவன் ரோஹித் சர்மா கூட அவுட் ஆயிட்டு டிசப்பாயிண்ட் ஆனாலும் பட் அவரே வந்து பாத்தீங்கன்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. ஸோ அது ஒரு சம மூமெண்டா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த சீரீஸ்ல. ஏன்னா ஒரு பக்கம் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடுமையா விளையாடிட்டு இருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்ச். கன்ஃபார்மா இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க கம்பேக் ஆனோம்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியா பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பார்க் ஆகும். எக்ஸாக்ட்லி அதான் ஆச்சு இங்கிலாந்துக்கு. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஓவரே வந்து பாத்தீங்கன்னா சுப்னம் கில் போல்ட் ஆயிட்டாரு. யாரு? ஆண்டர்சன் பால்ல. ஸோ ஆண்டர்சன் அந்த ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. அண்ட் அந்த ஓவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் ஏதோ சில விஷயங்கள்லாம் வந்து கில் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அது ஸ்லெட்ஜிங் மாதிரி தெரியல, மேபி ஏதாவது ஒரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது சொல்லியிருப்பாரு போல. சுப்னம் கில்லும் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா கேட்டுட்டு சிரிச்சிட்டு வந்துட்டாரு. அடுத்த ஓவரே வந்து பாத்தீங்கன்னா 2வது ஓவர்லேயே சுப்னம் கில் அவுட்டு. ஸோ கில்லோட அந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா செட் ஆகி கில் திருப்பியும் பழைய மாதிரி அவர் பாத்தீங்கன்னா அந்த இன்கட்டர்ல போல்ட் ஆயிடுவார். ஆண்டர்சன் இந்த மாதிரி வந்து 2000 அந்த 2021 சீரீஸ் இருந்தது பாத்தீங்களா, இந்தியால நடந்துச்சுல. அப்போ வந்து சுப்னம் கில் இதே மாதிரி தான் அவுட் ஆகுனாரு. பால உள்ள எடுத்துட்டு வருவாரு, போல்ட் ஆவாரு, திருப்பி அதே மாதிரி அவுட் ஆகிறத பார்க்கும்போது ஆஹா திருப்பி பேக் டு அதே மாதிரி வந்துட்டியப்பான்னு. ஏன்னா கொஞ்சம் லேசியா ஆனாரு. ஏன்னா செட் ஆகி சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. 110 ரன்ஸ், கொஞ்சம் லேப் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் போச்சு. ஸோ அதுதான் சுப்மன் கில் கிட்ட என்ன ஒரே ஒரு விஷயம்னா செம்மையா இப்போ விளையாடிட்டு இருக்காரு, அதுல எந்த பேச்சும் இல்லை. பட் he has to score a big 100. அந்த ஒரு டேடி 100 அடிக்கணும். இப்போ ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, கையில 2 டபுள் செஞ்சுரி. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற லெவல்ல போகும். நீங்க டபுள் செஞ்சுரி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 150 116 அடிச்சிங்கனாலே உங்களோட கிராஃப் இன்னும் அதிகமா ஏறும். பிளஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அல்டிமேட்டா இருக்கும். செஞ்சுரி அடிச்சோடனே அவர் அவுட் ஆயிடுறாரு. அவரோட டெஸ்ட் கிரிக்கெட் எடுத்து பாருங்க. எடுத்து பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச அந்த 100ஸ்லயே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100 அடிச்சோடனே அவுட் ஆயிருப்பாரு. ஸோ தட் இஸ் வாட். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்தது. பட் நெவர்தலெஸ் ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ், அதுல பேச்சே கிடையாது. ரோஹித் சர்மாவும் சரி சூப்பர் கேப்டன் இன்னிங்ஸ். ஏன்னா 2 பேரும் ரொம்ப ரொம்ப குரூஷலா நின்று அந்த ஒரு செஞ்சுரி போட்டாங்க. அதனால ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆச்சு. லீடும் இந்தியா பயங்கரமா எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பம்ப்டப்பா இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு சிச்சுவேஷன் 2 விக்கெட் டக்குன்னு போனோடனே பம்ப்டப்பா இருந்தாங்க. எனக்குமே ஒரு மாதிரி ஆஹா இங்கிலாந்து லைட்டா உள்ள வராங்களேடா, எப்பா இந்த டெஸ்ட் சீரீஸ்னா இப்படி போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு பக்கம் தேவ்தத் படிக்கல் டெபியூல ரொம்பவே காம்பாக்டா சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. 44 நாட் அவுட். அண்ட் சர்ஃப்ராஸ் கான் ஆஸ் யூஷுவல் ஸ்வாஷ் பக்லிங் இன்னிங்ஸ் தான் அவர் எப்பவுமே. அவர்கிட்ட நீங்க இந்த நீட்டா ஒரு கிளாசிக்கலா கேம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருக்கு, அன்ஆர்த்தடாக்ஸா. அதுதான் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸாக்ட்லி அதை தான் பண்ணாரு. இனிஷியலா கொஞ்சம் பால்ஸ் எடுத்துக்கிட்டாரு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. வேற தேவ்தத் படிக்கல் இனிஷியலா கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தா விளையாடினாரு. எஸ் ஒரு 2 எட்ஜ் வாங்குச்சு. பட் ஆஃப்டர் தட் செட் ஆனதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கா விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர். நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்தியா கண்டிப்பா தேவை. என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா படிட்டாருக்கு பதில் தேவ்தத் படிக்கல் விளையாடினா சந்தோஷப்படுவேன். என்னோட வீடியோஸ்லேயே ஆல்ரெடி நிறைய போட்டிருப்பேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சும்மா அப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். படிக்கல் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து இனிஷியலா ஒரு 25 பால்ஸ் டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட வித்தியை காமிக்க ஆரம்பிச்சாரு. எஸ்பெஷலி மார்க் வுட்ட பாத்தீங்கன்னா அப்படி அந்த லேப் ஷாட் ஆனதும், எஸ்பெஷலி அந்த புல் ஷாட் ஆனதும் அது செம்மையா இருந்ததுங்க. அந்த 6 வேற லெவல் இருந்துச்சு. நம்ம துண்டு தான் இருக்காரு, ஆனா நல்ல பவர். ஸோ ஆப்வியஸ்லி சர்ஃப்ராஸ் கான் ஸ்பின் நல்லா விளையாடுவாரு, ஃபாஸ்ட் போலர்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாடுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. பட் அவர் த வே அவர் மார்க் வுட்ட விளையாடின விதம் பார்க்கும்போது எஸ் ஹி கேன் ஆல்சோ பிளே ஃபாஸ்ட் போலிங் ஆல்சோ வெல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் சர்ஃப்ராஸ் கான், எஸ்பெஷலி சர்ஃப்ராஸ் கானுக்கு. ஏன்னா இதற்கு பேக் டு பேக் 50s அடிச்சிட்டாரு. லாஸ்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபெயிலியர். பட் இப்போ உடனே திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ பெரிய இன்னிங்ஸ் சொல்லலாம், அவருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அண்ட் இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா லைக் இங்கிலாந்து கிட்ட இருந்து அந்த மேட்சை அப்படியே பறிச்சிடலாம். ஏன்னா லீட் 200 மேல போனாலே அந்த ப்ரெஷர் வந்துடும். எஸ் ஹைதராபாத்ல 180 ரன்ஸ் லீட் வச்சு இங்கிலாந்து கம்பேக் ஆகி நம்மளை அடிச்சாங்க, அது வேற விஷயம்.
பட் என்ன சொல்லுவாங்க, எல்லா நாளும் அமாவாசை இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். பட் எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியா லீட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. ஏன்னா பிச்சு வந்து ஃபிளாட்டா இருந்தது. அந்த ஒரு மூமெண்ட், அதாவது அந்த ஒரு குவிக் 2 விக்கெட்ஸ் போச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அவங்களால ஏதாவது டக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியுமான்றதுதான் ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த டைம்ல அவங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா மேபி கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஈஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் புது பேட்ஸ்மேன் வந்தாலும் ஒரு 10 பால் ஆடினாங்கன்னா உள்ள செட்டில் ஆயிடலாம். அதுதான் எக்ஸாக்ட்லி படிக்கலும் சரி சர்ஃப்ராஸும் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இன்னொன்று ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆனும் இங்கிலாந்து இந்த தேர்ட் செஷன்ல. ஏதாவது மேஜிக் பண்ணுவாங்களா, எப்படி இப்போ ஒரு குவிக் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்களோ லாஸ்ட் செஷன்ல வந்து இந்தியாவை டக்குன்னு ஆல் அவுட் பண்ணுவாங்களான்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா தான் இங்கிலாந்துனால கேம்குள்ள வர முடியும். அப்படி இந்தியா இன்னைக்கு ஃபுல்லாவே விளையாடிட்டா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 90 ரன்ஸ் 100 ரன்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ லீடு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் முடியும். ஏன்னா ஆல்ரெடி சம பொசிஷன்ல இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செஷன்ல மட்டுமே கிட்டத்தட்ட 112 ரன், புரியுது அவங்களுக்கு, இந்த செஷன்ல மட்டுமே 112 ரன் அண்ட் லீடும் 150க்கு மேல போயிடுச்சு. ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்துல இங்கிலாந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஈஸி ரன்ஸ் விடக்கூடாதுன்னு தான் இருப்பாங்க. ஸோ பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்றதை நான் பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தேர்ட் செஷன். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த செஷன் முடிஞ்சோடனே ஓவரால் மேட்ச் ரிவ்யூல பார்க்கலாம்.